இப்பொழுது இந்திய குழந்தைகளை வரிசையாக அழைக்க இருக்கிறேன். நம்ம இப்ப திட்டம் என்னன்னா, ஒரு கவிதை, ஒரு பாடல், ஒரு பேச்சு. அந்த அடிப்படையில் வரிசையாக வரும். தயாராக இருங்க. முதலாவதாக வர்ஷினி வந்தவாசியிலிருந்து. வாங்க கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வர்ஷினி. நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். இப்பொழுது நான் பாரதிதாசன் எழுதிய உலகம் உன்னுடையது என்ற கவிதையை சொல்ல விழைகிறேன். பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, பள்ளந்தனில் விழும் பிள்ளை பூச்சியே, தலையை தாழ்ந்து முகத்தை தாழ்ந்து தோலையும் முதட்டையும் தொங்கவை, ஈன உள்ளத்தை உடலை உயிரை சுருக்கு, நக்கிக் குடியதை நல்லதென்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ, குனிந்து தரையை கவ்வி ஆமையைப் போலே அடங்கி ஒடுங்கு, பொட்டு பூச்சியே புன்மை தேரையே அழு, இலி அஞ்சு குனி பிதற்று, கண்ணங்கருத்தின் இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள் மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணென்று இமைத்திர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறு, ஏறி நின்று பாரடா எங்கோம், பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, இதை வெல்ல அன்பால் உள்ள மனிதருக்கும் கூறடா தோழனே, உலகம் உன்னுடையது, இந்த உலகம் உன்னுடையது, ஆம் இந்த உலகம் உன்னுடையது. நன்றி. என்னாச்சு? அங்க இடையில கிக்கி பிக்கின்னு ஒரு சிரிப்பு. ஏன்டா வீரமா பேசிட்டு இருக்கும்போது அங்க என்னடா சிரிப்பு? ரொம்ப அழகா இருந்தது. உலகம் உன்னுடையது அப்படின்னு. அதை உச்சரிப்பெல்லாம் தெளிவாக, அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கம். நன்றி அடுத்ததாக அத்தை. மகிழ்ச்சிடாமா. பாவேந்தர் அவர்களின் பாடலை பாட வருகிறார் ஆதவச் செழியன். வாங்க கண்ணா. நான் இன்று பாரதிதாசனை போற்றும் வகையில் நூலைப்படி பாடலை பாட உள்ளேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கற்கதான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி பொருள்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, நீ நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. நன்றி, வணக்கம். புதுமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தங்கமே. மிகச் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக பாவேந்தர் அவர்களை பற்றிய பேச்சினை வழங்க வருகிறார் திவ்யஸ்ரீ பிரகாஷ், மலேசியாவிலிருந்து. வாங்க பாப்பா. பின்னே நின்றனே பிறவி பெறுவது, முன்னே நன்றாக முயல்தவம் செய்திலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறி, தமிழை போற்றும் தமிழ் வளர்க்கும் தமிழ் சான்றோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் திவ்யஸ்ரீ பிரகாஷ், மலேசியாவில் வசிக்கிறேன். திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து வழங்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விழாவில்
இனிமை தமிழ் எமது நிகழ்ச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் சிந்தையில் உதித்த பெண் கல்வி எனும் தலைப்பில் இங்கு பேச வந்துள்ளேன். சான்றோர் பெருமக்களே, நாட்டின் முன்னேற்றம் பெண்ணின் முன்னேற்றத்தை வைத்துதான். அதுபோல பெண்ணின் முன்னேற்றம் கல்வியை வைத்துதான். பெண்ணையும் கல்வியையும் உயர்த்தாமல் எந்த நாடும் முன்னேறாது என பாவேந்தர் பாரதிதாசன் பெண் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி கூறுகிறார். அவரது பார்வையில் பெண்கள் கல்வி அறிவு பெறுவது வீடு மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாததாக ஆகும். பெண்கள் கல்வி கற்றால் குடும்பம் வளரும், சமூகம் முன்னேறும், நாடு செழிக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமூகமே பெண் கல்விக்கு வழிகோலுங்கள். வீடு தோன்றி வரும் பெற்றோர் அனைவருக்கும் உங்கள் வீட்டின் கண்கள் என கொள்ளுங்கள். பெண்ணிற்கு கொடுக்கும் கல்வி வீணென கொள்ளாதீர் என்கிறார் பாரதிதாசன். அதாவது வீட்டில் உள்ளவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமெனில் கல்வி அறிவு அவசியம். வீட்டினுள்ளே கிடக்கும் வெறும் விளக்கல்ல என்று கூறி பெண்கள் வெளிவந்து அறிவு வெளிச்சத்தை பெற வேண்டும் என்றார். ஒரு பெண்ணின் கல்வி அறிவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மேம்படுத்தும். கல்வி பெற்ற பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி நல்ல ஒழுக்கமும் அறிவும் வளர்க்கிறார். மேலும் பெண் கல்வி சமூக முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகிறது. அதனால் பெண் கல்வி மிகவும் அவசியமானதாகும் என்கிறார் பாவேந்தர். இறுதியாக, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி. அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழ்வோனான் என்ற பாவேந்தர் குடும்ப விளக்கு எனும் கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தங்கம், ஒரு பெண் குழந்தையாக இருந்து பெண் கல்வியை பற்றி மிகச் சிறப்பாக உன்னுடைய பொழிவு இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கமே, மிகச் சிறப்பு. நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக இப்பொழுது ஒரு பேச்சு கேட்டாச்சு, மீண்டும் கவிதைக்கு செல்கிறோம். ஹரிவர்ஷா வந்தவாசியிலிருந்து வாங்க கண்ணா. அனைவருக்கும் என் பேர் ஹரிவர்ஷா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வந்தவாசி கிழக்கில் 4ஆம் படிக்கிறேன். எங்க வீட்டுல நான் 2வது பொன் குழந்தை நினைச்சு எங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்காக சின்ன கவிதை சொல்ல போறேன். பாரதிதாசன் எழுதிய பெண் பெற்ற பயன் பெற்றேன் கவிதை தான் கூற வந்திருக்கேன். பெண் பெற்ற பயன் பெற்றேன், அன்னையின் மகிழ்ச்சி, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்று கற்றவள் உன் மகள் என கேட்ட, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். உன்னால் பெருமை நிறைமொழி ஒன்றே என்றால் அது என் தமிழ் மொழி என்ற பற்பகல் சான்றுகள் காட்டி மன்ற மகிழ வைத்தாயாம் என் கண்ணாட்டி. இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன், இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்று கற்றவள் உன் மகள் என கேட்ட, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழர் வாழ்வார், தமிழ் மொழி வீழ்ந்தால் தமிழர் வீழ்வார். இமைப்பில் செய்தற்க செய்கென்று சொல்லி அமிழ்தை பொழிந்தாயாமே செல்வி. இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்று கற்றவள் உன் மகள் என கேட்ட, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். ஆண்டு பிறந்தவர் தமிழர் என்றாயாம், ஆண்ட வரலாற்றை புகழ்ந்தாயாம். தோல்வி தமிழருக்கும் பல வீரம் திரும்ப துளிர்க்க செய்தாயாம் பெண் கட்டி கரும்பே. இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்று கற்றவள் உன் மகள் என கேட்ட, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். வீரமுடையது செந்தமிழ் நாடு, மேன்மையுடையது தமிழர் பண்பாடு, நேர்மையோடு இவற்றை விலகினை என்று நிகழ்த்த கேட்டேன் என் குணக்குன்றே. இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்றி கற்றவள் உன் மகள் என கேட்ட, இன்றுதான் உன்னை பெற்ற பயன் பெற்றேன். நன்றி, வணக்கம். கண்ணா, ஒரே பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்டீங்களே. இன்னைக்கு உன்னுடைய தாய் தந்தையர் உன்னை பெற்ற பயனை அடைவார்கள் கண்டிப்பா. பெண் பெற்ற பயனை பெற்றேன்னு மிக மகிழ்ச்சிடா, ரொம்ப நல்லா இருந்ததுடா. ஒரே ஒரு சின்ன உனக்கு ஒரு அத்தைட்ட இருந்து ஒரு விஷயம் என்னன்னு, இன்னும் கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க என்ன. ஏன்னா ரொம்ப அழகா இருந்தது. நிதானமா சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வரிகளையும் கேட்கறவங்களுக்கு ரொம்ப இன்னும் ஆசையா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கமே. நீ நினைத்ததை சாதித்து விட்டாய். மகிழ்ச்சி.